இருக்குது. நான் இது ஒரு அழகான கதை மூலியமாக சொல்கிறேன். டால்ஸ்டாய் அப்படின்ற உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் ஒரு நாள் ஒரு பார்க்கில் உட்காந்து அமைதியாக சேரில் உட்காந்துருக்கார். அப்படி அவர் உட்காந்துருக்கும்போது ஒரு குழந்தை, மேரி அப்படின்ற ஒரு குழந்தை அவர்கிட்ட விளையாடிட்டுருக்கு. இவரும் அந்த குழந்தை கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தை வீட்டுக்கு கிளம்புது. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த கிட்டக்க கூப்பிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாரு, நீ போய் உங்கள் வீட்டில் நான் டால்ஸ்டாய் கூட விளையாண்டேன் அப்படின்னு சொல்லு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அந்த குழந்தை கள்ளங்கப்படம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான், நீனும் உன் வீட்டுக்கு போன உடனே உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நான் மேரி கூட விளையாண்டேன்னு சொல்லு. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொன்னிச்சான். உடனே டால்ஸ்டாய் அந்த நிமிஷம் அப்படியே நிமிர்ந்து பார்த்துருக்கார். அந்த குழந்தை போயிடுச்சு. அந்த குழந்தையோடைய அவருடைய அந்த ஆணவமும் அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அவர் ரொம்ப பெருமையாக அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருக்கார், உலக புகழ்பெற்ற எழுத்தாளரோட நான் விளையாண்டேன்னு நீ போய் சொல்லு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. அந்த குழந்தைக்கு அது தெரியாது இல்லையா, அது எவ்வளோ அழகாக சொன்னிச்சு, நீனும் மேரி கூட விளையாண்டேன்னு போய் சொல்லு அப்படின்னு. அங்கே தான் ஆணவம் அப்படின்னு. இதை தான் மகரிஷி சொல்லுவாங்க, தன் தவறை